வெல்கம் டு மை சேனல். இது போன்ற சுவாரஸ்யமான வீடியோக்களை தெரிந்து கொள்ள மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என் கணவர் என்னை விட 15 வயது மூத்தவர். திருமணம் முடிந்து சில நாட்களிலேயே எங்கள் இருவருக்கும் அடிக்கடி சண்டை வர ஆரம்பித்தது. ஆனால் ஒரு நாள் என் கணவருக்கு பக்கவாதம் வந்தது. அதன்பின் அவர் படுக்கையில் விழுந்தார். எப்பொழுதும் அழுது கொண்டே ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டுவார். நான் ஸ்டோர் ரூமிற்கு சென்று பார்த்தால் அங்கே யாரும் இருக்க மாட்டார்கள். பின்பு ஒரு நாள் திடீரென்று என் கணவர் இறந்து விட்டார். அவர் இறந்து ஒரு வாரம் கூட ஆகவில்லை. ஆனால் அவர் செய்த சைகைகள் எனக்கு நினைவுக்கு வர ஆரம்பித்தன. ஒரு நாள் வேலைக்காரி வேலைக்கு வரவில்லை. அதனால் நான் ஸ்டோர் ரூமை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து அங்கே சென்றேன். ஆனால் ஸ்டோர் ரூமை கதவை திறந்தபோது என் மனம் அலறியது. ஏனென்றால் அங்கே இருந்தது என்னுடைய பெயர் அபிதாப். நான் அழகு குறைவானவள் அல்ல. ஆனாலும் என் பெற்றோர் எனக்கு ஒரு பெரிய மனிதருடன் திருமணம் செய்து வைத்தனர். அவர் ஒரு பெரிய பதவியில் இருந்தார். ஆனால் என்னை விட 15 வயது மூத்தவர். பருத்த மனிதனாகவும் இருந்தார். நாங்கள் வெளியில் செல்லும்போது மக்கள் என்னை அவரது மகள் என்று நினைப்பார்கள். அவர் என்னிடம், நீ அதிகமாக சாப்பிட வேண்டும், அதனால் உன் உடல் எடையும் கூடி நீயும் என் வயதுடையவள் போல் தோன்றுவாய் என்று சொல்வார். ஒரு நாள் நான் விளையாட்டாக, நீங்கள் ஏன் உங்கள் எடையை குறைக்கக்கூடாது என்று கேட்டேன். இதை கேட்டதும் அவருக்கு கோபம் வந்துவிட்டது. என் கன்னத்தில் பலமாக அறைந்தார். அவர் அடித்ததில் தரையில் விழுந்தேன். எங்களுக்கு திருமணமாகி ஒரு வாரம் கூட ஆகவில்லை. ஆனால் அவர், நீ என் மனைவியாக இருந்தால் மனைவியாகிரு, என் தலைமேல் ஏற நினைக்காதே. உன்னை போன்ற பெண்களை கட்டுப்பாட்டில் வைக்கவில்லை என்றால் என்னவெல்லாம் செய்வீர்கள் என்று எனக்கு தெரியும். இந்த வீட்டில் நீ என் உணவைதான் சாப்பிடுகிறாய். நான் தான் உனக்கு எல்லாமே செய்கிறேன். என்னை கேலி செய்ய உனக்கு எந்த உரிமையும் இல்லை என்று கூறினார். நானும், நான் கேலி செய்யவில்லை என்றேன். ஆனால் அவர் என் சிறு வார்த்தையை கூட பெரிதுபடுத்தி பல நாட்கள் என்னை திட்டி வந்தார். அவர் என்னுடைய எடை கூடுவதற்கான பொருட்களை கொண்டு வருவார். ஒரு முறை பீட்சா, இன்னொரு முறை பர்கர் என்று கொண்டு வருவார். இவை எனக்கு சாப்பிடும் பழக்கமில்லாததால் என் வயிறு கெட்டுப்போனது. அப்போதும் அவர், நீ சாப்பிட்டால் இதைத்தான் சாப்பிட வேண்டும், இல்லையென்றால் சாப்பிடவே கூடாது என்றார். இப்படி கண்டதையும் சாப்பிட்டால் என் உடல் எடை வேகமாக கூடியது. அதனால் நான் மிகவும் அசிங்கமாக தோன்ற ஆரம்பித்தேன். கல்யாணத்துக்கு பிறகு உனக்கு என்ன ஆகிவிட்டது? முன்பு அழகாக இருந்தாய், இப்போது இவ்வளவு சீக்கிரம் எடை கூடிவிட்டாயே என்று எல்லோரும் பேச ஆரம்பித்தனர். ஆனால் என் மீது நடந்த கொடுமைகளை என்னால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. அவர் என்னை அடித்தார். என் பெற்றோர் மற்றும் உலக மக்கள் முன் என்னை அவமானப்படுத்தினார். என் வீட்டினரை திட்டுவார், கேலி செய்வார். மனைவியாக என்னை சிறிதும் மதிக்கவில்லை. நான் எது எப்படியோ அவர் என் கணவர். என் செலவையாவது கவனிப்பார் என்று நினைத்தேன். ஆனால் இப்போதும் அதையும் அவர் நிறுத்திவிட்டார். உன் செலவை நீயே பார்த்துக்கொள். உனக்காக என்னிடம் பணம் இல்லை. பணம் வேண்டுமென்றால் உனக்காக ஒரு வேலையை தேடிக்கொள் என்று கூறினார். இப்போது என் வாழ்க்கையில் அமைதி காணாமல் போய்விட்டது. தினமும் ஏதோ ஒரு பிரச்சனை இருக்கும். நான் ஒரு பள்ளியில் வேலைக்கு சேர ஆரம்பித்தேன். என் நிலைமை மிகவும் மோசமாக இருந்தது. சில சமயம் என் மாணவர்களுக்கு முன்பே அழுது விடுவேன். என் கணவரை பற்றி அவர்களிடம் சொல்லும்போது அவர்களும் ஆச்சரியப்பட்டார்கள். என் துக்கத்தை சொல்ல எனக்கு யாரும் இல்லை. என் கணவர் மனைவியை அடித்தால்தான் அவள் நேராக நடப்பாள். இல்லையென்றால் தலைக்கு மேல் ஏறிவிடுவாள். அதனால் நான் தான் என்னுடைய மனைவியை அடிப்பேன் அப்படின்னு எல்லோரிடமும் என் உறவினர்களும் முன்னும் அவமானப்படுத்துவார். எங்களுக்கு குழந்தையும் இல்லை. நான் மிகவும் கவலையாக இருந்தேன். ஆனால் யாரிடமும் சொல்ல முடியவில்லை. எல்லாம் நன்றாக நடப்பதாக எல்லோரிடமும் பொய் சொல்ல வேண்டியிருந்தது. என் வாழ்க்கை திருமணத்திற்கு முன்பு நன்றாக போய்க் கொண்டிருந்தது. என் பெற்றோர் ஏன் இப்படிப்பட்ட ஒருவருக்கு என்னை திருமணம் செய்து வைத்தார்கள் என்று எனக்கே தெரியவில்லை. நான் அவருக்கு பிடிக்கும்படி எல்லா வகையிலையும் முயற்சி செய்தேன். அவரது விருப்பு வெறுப்புகளை கவனித்தேன். அவர் சொன்னதை செய்தேன். அவர் பேச்சை கேட்டேன். ஆனாலும் அவர் என்னுடைய பேச்சை கேட்டாலும் கேட்காவிட்டாலும் அவர் என் மீது கோபப்பட்டு கொண்டே இருந்தார். சில சமயம் அவர் வேறு யாரையாவது விரும்புகிறாரா, அல்லது வேறு ஏதோ ஒரு காரணத்திற்காக என் மீது கோபத்தை காட்டுகிறாரா என்று நினைப்பேன். ஏனென்றால் என் மீது கோபப்பட்ட பிறகு அவர் தன் நண்பர்களுடன் வெளியே சென்று அவர்களுடன் சிரித்து பேசி மிகவும் மகிழ்ச்சியாக இருப்பார். அவர் நண்பர்களும் எங்கள் வீட்டிற்கு வருவார்கள். அப்போது என் நாள் முழுவதும் சமையல் செய்வதிலேயே கழிந்துவிடும். அப்போதும் நான் அவரிடம் எதுவும் சொல்ல மாட்டேன். அவர் இப்போது மகிழ்ச்சியாக இருப்பார் என்று நினைப்பேன். ஆனால் அவர் எந்த சூழ்நிலையிலும் மகிழ்ச்சியாக இருக்க மாட்டார். எனக்கு என்ன நடக்கிறது என்றே புரியவில்லை. சில சமயம் எனக்கு கண்ணுபட்டு விட்டதோ, அல்லது யாராவது எனக்கு கருப்பு மாயம் செய்து விட்டார்களோ என்று நினைப்பேன். ஏனென்றால் எனக்கு நடந்த கொடுமைகள் அனைத்தும் புரிந்து கொள்வதற்கு அப்பாற்பட்டவையாக இருந்தன. என் கணவர் வேலை செய்யும் அலுவலகத்தில் நிறைய லஞ்சம் வாங்கினார். புதிய கார்கள், மொபைல்கள் என்று மாறிக்கொண்டே இருப்பார். அவருக்காக சிறந்த பொருட்களை வாங்குவார். தன் ஆசைகள் அனைத்தையும் நிறைவேற்றிக் கொள்வார். ஆனால் என் செலவுகளை பற்றி கவலைப்படவே மாட்டார். என் செலவுகள் அனைத்தையும் நானே பார்த்துக் கொண்டேன். இப்போது நாங்கள், எங்கள் சண்டை அதிகமாகி நாங்கள் எங்கள் பகுதியிலேயே பிரபலமாகினோம். ஆனால் ஒரு நாள் எல்லையை மீறிவிட்டது.
அவர் என்னுடன் எந்த காரணமும் இல்லாமல் சண்டையிட ஆரம்பித்தார். என் கணவர் சத்தமாக கத்தினார். இன்று எனக்கு நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்று சொன்னேன். ஆனால் நீயோ பருப்பு வைத்து விட்டாய் என்று கூறினார். நான் நல்ல உணவு சாப்பிட வேண்டும் என்றால் பணத்தையும் கொடுக்க வேண்டும் அல்லவா? என்னிடம் பணம் இல்லை. எனக்கு இன்னும் சம்பளமும் வரவில்லை என்றேன். இதைக் கேட்டு அவர் சண்டையிட்டார். எனவே உன்னுடன் வாழவே பிடிக்கவில்லை. நீ எனக்கு பிடிக்கவே இல்லை. இத்தனை நாட்களில் நீ என் இதயத்தில் ஒரு இடத்தையும் பிடிக்கவில்லை என்று கூறினார். சண்டை எங்கிருந்து தொடங்கி எங்கு சென்றதோ தெரியவில்லை. ஆனால் அவர், நான் உன்னுடன் கட்டாயத்தினால் மட்டுமே வாழ்கிறேன் என்று சொல்ல ஆரம்பித்தார். அவர் மிகவும் அகம்பாவத்துடன் மற்றும் கோபத்தில் இருந்தார். இதனால் அவரது இரத்த அழுத்தம் அதிகரித்து அவருக்கு வழிப்பு ஏற்பட்டுவிட்டது. எனக்கு என்ன செய்வது என்றே தெரியவில்லை. இரவு நேரம் அவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றேன். மருத்துவரும், நீங்கள் வருவதற்கு தாமதமாகிவிட்டது. உங்கள் கணவருக்கு பக்கவாதம் ஏற்பட்டுவிட்டது. இப்போது அவரால் நடக்கவோ பேசவோ முடியாது. அவரது உடல் முழுவதும் செயலிழந்து விட்டது. அவர் தன் 2 கண்களையும் 3, 4 விரல்களையும் மட்டுமே அசைக்க முடியும் என்று கூறினார். என் கணவர் கோபப்பட்டதால் தன் உடலை தானே கெடுத்துக் கொண்டார். கோபத்தால் அவரது இரத்த அழுத்தம் அதிகரித்து பக்கவாதம் வந்தது. மருத்துவமனைக்கு சென்றுவிட்டு நாங்கள் வீட்டிற்கு திரும்பினோம். இப்போது நான் அவரை கவனித்துக் கொண்டேன். அவரால் பேசவோ அசையவோ முடியவில்லை. ஆனால் தான் இதுவரை எனக்கு செய்த கொடுமைக்கு அவருக்கு இன்னும் சிறிது வருத்தம் கூட இல்லை. நானும் இந்த அனைத்து காரணத்தினாலும் மகிழ்ச்சியாக இல்லை. ஆனால் அவர் எப்படி இருந்தாலும் என் கணவர். அவருக்கு இப்படி நடக்க வேண்டும் என்று நான் விரும்பவில்லை. கணவர் எப்படி இருந்தாலும் சரி, எந்த மனைவியும் தன் கணவருக்கு கெடுதல் நினைக்க மாட்டாள். ஆனால் இப்போது எங்கள் வீட்டில் பணப்பிரச்சனை வரத் தொடங்கியது. நான் வேலை செய்தேன், வீட்டு வேலைகளையும் செய்தேன். அவரையும் கவனித்தேன். இப்போது அவரது பார்வை மாறத் தொடங்கியது. அவர், நான் இவ்வளவு மோசமாக நடந்து கொண்ட என் மனைவி இப்போது என்னை கவனித்துக் கொள்கிறாள், எனக்கு சேவை செய்கிறாள் என்று யோசிக்க ஆரம்பித்தார். பின்பு ஒரு நாள் என் கணவர் எனக்கு ஒரு வித்தியாசமான சைகை காட்டினார். அவர் என்ன சொல்கிறார் என்று எனக்கு புரியவில்லை. அவர் தன் விரலால் சைகை செய்தார். எனக்கு அவர் பாத்ரூம் செல்ல வேண்டும் அல்லது பசிக்கிறது என்று சொல்கிறார் என்று தோன்றியது. ஆனால் அவர் இன்றைக்கு செய்த சைகை வித்தியாசமாக இருந்தது. அவர் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டியிருந்தார். எனக்கும் ஒன்றும் புரியவில்லை. ஆனால் அவர் ஸ்டோர் ரூமிற்கு செல்ல வேண்டும் என்று அர்த்தமில்லை. நான், என்ன ஆயிற்று? நீங்கள் ஏன் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டுகிறீர்கள்? நீங்கள் ஸ்டோர் ரூமிற்கு செல்ல வேண்டுமா என்று கேட்டேன். அதற்கு அவர் மறுத்தார். நான் ஒரு வேலைக்காரியை வேலைக்கு அமர்த்தியிருந்தேன். ஏனென்றால் நான் பகலில் பாதி நேரம் வீட்டில் இருக்க மாட்டேன். என் வேலையை விடவும் முடியவில்லை. நான் வேலை செய்யவென்றால் வேலை செய்யவில்லை என்றால் வீட்டு கஷ்டங்களை எப்படி சமாளிப்பது? அதனால் ஒரு வேலைக்காரியை அமர்த்தினேன். அலுவலகத்தில் என் கணவரின் கணக்குகளை முடித்துவிட்டார்கள். இப்போது அவரால் வேலைக்கு செல்ல முடியாது. அதனால் அவரது சம்பளமும் வரவில்லை. அவருடைய நிலுவையில் உள்ள சம்பளம் வர சிறிது நாட்கள் ஆகும். நான் அவர் அலுவலகத்திற்கு போன் செய்தால் அவர்கள் ஏதாவது சமாதானம் சொல்வார்கள். அந்த பணமும் எங்களுக்கு கிடைக்கவில்லை. என் கணவரின் வேலையால் அவரை நிறைய பேருக்கு தெரியும். எல்லோரும் அவருக்கு பயப்படுவார்கள். அவர் கையெழுத்து இல்லாமல் எந்த கோப்பும் பூர்த்தியாகாது. அதனால் அவருக்கு லட்சக்கணக்கில் லஞ்சம் கொடுப்பார்கள். அவருக்கு சில உறவினர்கள் இருந்தார்கள். அவர்கள் பணத்துக்காக அவர் அருகில் இருப்பார்கள். ஆனால் அவருக்கு கெட்ட காலம் வந்ததும் எல்லோரும் விலகிச் சென்றனர். இப்போதுதான் அவருக்கும் புரிந்தது. என் கெட்ட காலத்தில் என் மனைவி மட்டுமே என்னுடன் இருக்கிறாள் என்று நினைக்க ஆரம்பித்தார் அவர். ஆனால் அவர் தினமும் இரவு ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டி அழுது கொண்டே இருப்பார். அவரை கண்டால் எனக்கும் அழுகை வரும். ஏனென்றால் அவர் இந்த நிலையில் இருப்பதை என்னால் பார்க்க முடியவில்லை. எங்களுக்கு திருமணமாகி 5 வருடங்கள் ஆகிவிட்டன. இந்த 5 வருடங்களில் அவர் என்னை நிம்மதியாக இருக்க விடவில்லை. தினமும் இரத்தம் கொதிக்கும். அவர் எனக்கு நிறைய துன்பங்களை கொடுத்தாரு. ஆனால் நான் அவரை மன்னித்து விட்டேன். ஒருவேளை அவர் செய்த தவறுக்கு அவருக்கு தண்டனை கிடைத்துவிட்டது என்று நினைத்தேன். நான் அவருக்கு மேலும் தண்டனை கொடுக்க விரும்பவில்லை. அவர் அழுது கொண்டே இருப்பார். திரும்ப அதே சைகை காட்டுவார். நான் அவர் சைகை காட்டிய இடத்திற்கு சென்று பார்ப்பேன். ஆனால் எனக்கு அங்கே எதுவும் கிடைக்கவில்லை. அவரது பொருளோ அல்லது அவருக்கு தேவையான வேறு எந்த பொருளோ அங்கே இல்லை. ஒரு நபர் திரும்ப ஒரு பொருளை நோக்கி சைகை காட்டுகிறார் என்றால் ஏதோ ஒரு விஷயம் இருக்க வேண்டும். ஆனால் என்னால் இதை புரிந்து கொள்ள முடியவில்லை. ஒரு நாள் அவரது அக்கா மகன் எங்கள் வீட்டிற்கு வந்தார். ஆச்சரியப்படும் விதமாக அவர் என் கணவரை சந்திக்காமல் என்னிடம் விசித்திரமான விஷயங்களை பேசினார். உங்கள் கணவரின் சம்பள பணம் எப்போது கிடைக்கும் என்று கேட்டார். நான், எனக்கு தெரியவில்லை. நான் தினமும் போன் செய்கிறேன். அவர்கள் ஏதோ ஒரு சமாதானம் சொல்கிறார்கள் என்றேன். அவர், நிறைய பணம் இருக்குமே, இவ்வளவு பணத்தை நீ என்ன செய்யப் போகிறாய் என்று கேட்டார். நானும் என் கணவருக்கு சிகிச்சை அளிப்பேன். ஒருவேளை வேறு நகரத்திற்கு அவருக்கு சிகிச்சை அளித்தால் குணமடையலாம் என்றேன். அப்போது அவர், ஒருவேளை உங்கள் கணவர் 2வது திருமணம் செய்து கொண்டாரா என்று கேட்டார். நானும், எனக்கு தெரியாது. ஆனால் அவர் எனக்கு ஒருபோதும் பணம் கொடுக்க மாட்டார் என்றேன். அவரும், அப்படியானால் அவர் நிச்சயமாக 2வது திருமணம் செய்து கொண்டிருப்பார் என்றார்.
நானும் அப்படி இருந்திருந்தால் அந்த பெண் இப்போது இங்கே வந்திருப்பாள். என் கணவர் என்னிடம் அப்படி எதுவும் சொல்லவில்லை. மறைத்து திருமணம் செய்யவில்லை என்றேன். அவரும், நீ பொய் சொல்கிறாய். அவரது எல்லா சொத்துக்களும் உன்னிடம்தான் உள்ளன. அவர் பலரிடமிருந்து லட்சக்கணக்கிலே லஞ்சம் வாங்குவார். உனக்கு தான் செலவு செய்திருப்பார். உன் ஆசைகளை பூர்த்தி செய்திருப்பார் என்றார். இதனால் எனக்கு கோபம் வந்தது. நானும் பாருங்கள், நானே வேலை செய்கிறேன். வெயிலோ மழையோ உடம்பு சரியில்லாத போதும் நான் என் வேலைக்கு செல்கிறேன். மாதம் 30 நாள் கஷ்டப்பட்ட பிறகு எனக்கு 30,000 தான் கிடைக்கிறது. அதுவும் வீட்டு கஷ்டத்திலேயே முடிந்து விடுகிறது. உங்களுக்கு அவரது பணம் வேண்டுமென்றால் நீங்களே தேடிக்கொள்ளுங்கள். அவரது 2வது மனைவி யார் என்று தெரிந்தால் என்னிடம் சொல்லுங்கள் என்றேன். அவரும், நீ மிகவும் மரியாதை இல்லாமல் பேசுகிறாய். உன் கணவரும் அப்படித்தான் இருந்தார். அதனால்தான் இன்று இந்த நிலையில் இருக்கிறார். இன்று அவர் மற்றவர்கள் தயவில் வாழ்கிறார். நாளை நீயும் மற்றவர்கள் தயவில் இருக்கக்கூடாது என்று கோபமாக கத்தினார். அப்படி நடந்தால் உங்கள் இருவரையும் யார் கவனித்துக் கொள்வார்கள்? அப்பொழுது நீங்கள் இருவரும் துடிதுடித்து கடவுளிடம் சேர வேண்டியதுதான் என்றார். அவர் பேசியதைக் கேட்டு நானும் ஆச்சரியப்பட்டேன். இந்த உலகம் எப்படிப்பட்டது? இவர்கள் நம்மை எந்த சூழ்நிலையில் வாழவும் விடமாட்டார்கள் என்று நினைத்தேன். நான் இப்போது மரியாதையாக நீங்கள் இங்கிருந்து போகலாம் என்றேன். பிறகு அவர் எங்கள் வீட்டிலிருந்து சென்று விட்டார். நான் என் கணவரிடம் நடந்த அனைத்தையும் சொன்னேன். அவரும் கேட்டுக்கொண்டிருந்தார். புரிந்து கொண்டிருந்தார். அழுது கொண்டே இருந்தார். அவர் என்னிடம் பேச விருப்பமாயிருப்பார். ஆனால் அவரால் பேச முடியவில்லை. அடுத்த நாள் நான் மருத்துவரிடம் சோதனை செய்ய சொன்னேன். மருத்துவர் அவர் குணமடைய வாய்ப்புகள் மிகவும் குறைவு. அவர் இப்போதைக்கு இப்படித்தான் இருப்பார். மேலும் கடவுளின் விருப்பம் என்னவோ அதுதான். ஆனால் நீங்கள் விரும்பினால் வேறு மருத்துவரிடமும் காட்டலாம் அல்லது வேறு நகரத்திற்கு அழைத்துச் செல்லலாம் என்று கூறினார். மருத்துவர் ஒவ்வொரு மாதமும் வந்து பரிசோதனை செய்வார். ஆனால் எந்த நல்ல செய்தியும் கிடைக்கவில்லை. ஆனால் என் கணவர் திரும்ப ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டிக்கொண்டே இருந்தார். அவர் என்ன சொல்ல முயற்சிக்கிறார் என்று என்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை. அவர் சும்மா அழுது கொண்டே இருப்பார். மருத்துவரும் அவர் அழுது கொண்டே இருந்தால் அவரது கண்களும் கெட்டுப்போகும். மருந்தும் வேலை செய்யாது என்று கூறினார். நான் அவரை சமாதானப்படுத்தி, அழாதீர்கள், பொறுமையாக இருங்கள் என்று சொல்வேன். ஒரு நாள் காலையில் நான் அவரை எழுப்ப சென்றபோது அவர் எழவில்லை. அப்போதுதான் அவர் இந்த உலகில் இல்லை என்பதை நானே உணர்ந்தேன். அப்போது என் காலில் கீழே இருந்த நிலமே வறண்டு போனது. என்னுடைக்கு எனக்கு என்ன செய்வது என்றே புரியவில்லை. நானும் அழுது புலம்பினேன். மருத்துவரை அழைத்து விசாரித்த போது மருத்துவர் அவர் இறந்துவிட்டார். இது அவருக்கு நல்லதுதான். ஏனென்றால் அவர் வாழும் நம்பிக்கையை விட்டுவிட்டார். மிகவும் கஷ்டப்பட்டார். அவர் கடவுளிடம் சென்றது நல்லதுதான் என்று கூறினார். இதைக் கேட்டு நான் மிகவும் அதிர்ச்சி அடைந்தேன். ஆழ ஆரம்பித்தேன். எது எப்படியோ அவர் என் கணவர். அவர் எனக்கு என்ன செய்திருந்தாலும் அவருக்கும் வாழ உரிமை இருந்தது. நான் முழு மரியாதையுடன் அவருக்கு சடங்குகளை செய்தேன். நான் சிறிது காலம் வேலைக்கு செல்லவில்லை. நான் வீட்டிலேயே இருந்தேன். ஒரு வேலைக்காரி என் வீட்டில் இருந்தாள். அவள்தான் வீட்டில் எல்லா வேலைகளையும் செய்தாள். சமைப்பது, சுத்தம் செய்வது, துணி துவைப்பது எல்லாமே செய்தாள். என் கணவர் இறந்த பிறகு எனக்கு எந்த வேலையிலையும் மனம் செல்லவில்லை. ஒரு நாள் யாரோ கதவை தட்டினார்கள். வேலைக்காரி வந்து உங்களை ஒரு பெண் பார்க்க விரும்புகிறாள். அவளுடன் குழந்தைகளும் இருக்கிறார்கள் என்று சொன்னாள். நான் அவள் பெயர் என்ன என்று கேட்டேன். அவளும் ஒரு பெயரை சொன்னாள். நான் இந்த பெயருடைய எந்த பெண்ணும் எனக்கு தெரியாது என்றேன். சரி, அவளை வெளியில் உட்கார வை, நானே வருகிறேன் என்றேன். நான் வெளியில் வந்தபோது உண்மையில் அந்த பெண்ணும் அவளது குழந்தைகளும் எனக்கு தெரிந்திருக்கவில்லை. நான் அவளிடம் நீங்கள் யார் என்று கேட்டேன். அவள் நான் உங்கள் கணவரின் 2வது மனைவி என்று சொன்னாள். அவர் இப்போது இறந்துவிட்டார். நான் எனக்கும் என் குழந்தைகளுக்கும் சேர வேண்டிய பங்கை கேட்க வந்திருக்கிறேன். உங்கள் கணவர் 3 வருடங்களுக்கு முன் என்னை மறைத்து திருமணம் செய்து கொண்டார். 3 வருடங்களில் எனக்கு 2 குழந்தைகளும் உள்ளன. இப்போதுதான் என் உரிமையை பெற உங்களிடம் வந்திருக்கிறேன் என்றாள். இதைக் கேட்டதும் அன்று எங்கள் வீட்டிற்கு வந்த அந்த மனிதரைப் பற்றி எனக்கு நினைவுக்கு வந்தது. அப்படியென்றால் அவர் சொன்னது தவறில்லை. அவரைப் பற்றி மற்ற உறவினர்களும் சரியாகத்தான் நினைத்தார்கள். நான் அவளிடம் திருமணமான ஒரு ஆணை திருமணம் செய்ய உனக்கு வெட்கமாக இல்லையா என்று கேட்டேன். அவளும் இதில் என் தவறு என்ன? அவருக்கு உன்னை பிடிக்கவில்லை. நீ அவருக்கு அழகாக தெரியவில்லை. நானும் அழகானவள் மற்றும் கவர்ச்சியானவள். அதனால் அவர் என்னை திருமணம் செய்து கொண்டார் என்றால் நானும் அழகாகத்தான் இருந்தேன். ஆனால் அவர் என்னை வேண்டுமென்றே அசிங்கப்படுத்தினார் என்றேன். அவள், ஒரு ஆண் ஏன் அப்படி செய்வான்? ஒருவேளை உன் விதிதான் மோசமாக இருந்திருக்கும். சரி, இந்த விஷயங்களை விடு. அவர் இப்போது இந்த உலகத்தில் இல்லை. என்னுடைய பங்கை கொடு என்றாள். நானும் அவர் எனக்கு எதுவும் விட்டுச் செல்லவில்லை. என் செலவையும் நானே என் வேலையில் இருந்துதான் பார்த்துக் கொள்கிறேன். அவரது சம்பளமும் இன்னும் கிடைக்கவில்லை. அதில் கிடைத்தவுடன் அதில் பாதியை நான் உனக்கு விடுகிறேன். இது இந்த வீடும் வாடகை வீடு. இதை நான் தான் கவனித்துக் கொள்கிறேன். உன் கணவர் அல்ல. அவர் எனக்கு எந்த பணமும் கொடுக்கவே மாட்டார். எல்லா பணத்தையும் உன் மீதுதான் செலவு செய்திருப்பார். அதனால்தான் அவர் இந்த வீட்டிற்கு ₹1 கூட கொடுக்கவில்லை. அவர் உயிரோடு இருந்தபோது நீ நன்றாக சுகமாய் வாழ்ந்து விட்டாய். இப்போது உனக்கு என்ன வேண்டும் என்றேன். அந்த பெண் என்னுடன் சண்டையிட ஆரம்பித்தாள். அவள் என் வீடு முழுவதும் தேடினாள்.
நானும் இங்கே எதுவும் இல்லை என்றேன். இதனால் என் இரத்த அழுத்தம் உயர ஆரம்பித்தது. அவளது செயலால் எனக்கு மிகவும் கோபம் வந்தது. அந்த பெண் மிகவும் பிடிவாதக்காரியாகவும் மரியாதையற்றவளாகவும் இருந்தாள். அவளுக்கு எதுவும் கிடைக்காததால் அவள் வீட்டிலிருந்தே சென்று விட்டாள். நான் உன்னை கவனித்துக் கொண்டே இருப்பேன். அவர் பணம் வந்தவுடன் நானே வந்து எடுத்துக்கொள்வேன். எனக்கு எல்லாம் தெரிந்துவிடும் என்று சொல்லிக் கொண்டு சென்றாள். என் வேலைக்காரி அந்த பெண்ணை எனக்கு தெரியும். அவள் மிகவும் கெட்டவள். பணக்கார ஆண்களை முதலில் வசீகரித்து, பிறகு திருமணம் செய்து அவர்களின் எல்லா பணத்தையும் எடுத்துக்கொள்வாள். குழந்தைகளுக்கு செலவு செய்வதாக கூறி பணம் கேட்பாள். இப்பொழுது அவள் ஏன் இப்படி செய்தாள் என்று தெரியவில்லை. ஆனால் அவள் நல்ல பெண் அல்ல என்று வேலைக்காரி சொன்னாள். நான் என் வாழ்க்கையில் எதுவும் நன்றாக இல்லை. என் கணவர் என்னை மிகவும் துன்புறுத்தினார். அவர் இறந்த பிறகும் என் கழுத்தில் ஒரு பிரச்சனையை போட்டு சென்றுவிட்டார். நான் என்ன செய்வது என்று கேட்டேன். என் கணவர் இறந்து இன்னும் அதிக காலம் கூட ஆகவில்லை. எனக்கு திரும்ப அவர் நினைவுக்கு வந்தார். அவர் ஏன் கடைசி காலத்தில் ஸ்டோர் ரூமை நோக்கி சைகை காட்டினார்? அந்த நினைவு என்னுள் ஆழமாக பதிந்துவிட்டது. பெண்கள் மிகவும் விசித்திரமானவர்கள். ஒருவரை காதலித்தால் அவரது துரோகத்தையும் மறந்து விடுவார்கள். ஆனால் ஆண்களிடம் அவ்வளவு சக்தி இல்லை. என் கணவர் ஏன் என்னிடம் இப்படி நடந்து கொண்டார் என்று எனக்கு இன்று வரை புரியவில்லை. நான் எப்போதும் அவரைத்தான் காதலித்தேன். நான் என் வீட்டிலிருந்து எப்போதும் என் கணவருக்கு துணையாக இருப்பேன் என்று நினைத்துதான் வந்தேன். நான் பார்க்க நன்றாகத்தான் இருந்தேன். ஆனால் ஒருவேளை என்னிடம் அவரது இதயத்தில் இடம் பிடிக்க முடியவில்லை. ஒரு பெண் அழகாக இருக்கிறாளா இல்லையா என்று ஒரு ஆணின் பார்வைதான் தீர்மானிக்கிறது. ஒரு பெண்ணை ஒருமுறை அழகானவள் என்று நினைத்துவிட்டால், அவள் அழகாக இல்லாவிட்டாலும் அவளை தன் அரசி போல வைத்துக் கொள்வான். சில சமயம் மிகவும் அழகான பெண்களும் ஒரு ஆணின் மனதிற்கு பிடிப்பதில்லை. அப்போது அவர்களின் நிலைமை என்னைப் போல் ஆகிவிடுகிறது. ஏனென்றால் இப்போதைய நிலைமை அப்படித்தான் இருந்தது. நான் இப்போது நாள் முழுவதும் அழுது கொண்டே இருந்தேன். சாப்பிடவும் மாட்டேன். எப்போதும் மனதில் ஒரு பதற்றம் இருந்தது. இப்போது என்னிடம் என்ன இருக்கிறது? என் வயதும் இன்னும் அதிகமாகவில்லை. ஆனால் எனக்கு இரண்டாவது திருமணம் செய்ய விரும்பவில்லை. நான் என் வாழ்க்கையை நிம்மதியாகவும் என் விருப்பப்படியும் வாழ விரும்பினேன். என் மனதில் இப்போது வேறு எந்த ஆசையும் இல்லை. என் வாழ்க்கைக்கு வேறு எந்த நோக்கமும் இல்லை. நான் வீட்டிலேயே இருந்தேன். என் கணவரின் பணமும் வரவில்லை. அவரது இரண்டாவது மனைவி போன் செய்து பணத்தை பற்றி கேட்டுக்கொண்டே என்னை துன்புறுத்தினாள். என்னிடம் இப்போது பணம் தீர்ந்துவிட்டது. நான் வேலைக்காரிடம் நீ வேலையை விட்டு போ, நான் இப்போது உனக்கு சம்பளம் கொடுக்க முடியாது என்று சொன்னேன். ஆனால் ஒரு நாள் அவள் எனக்காக தன் வீட்டிலிருந்து சமைத்து கொண்டு வந்தாள். அவளுக்கு நீங்கள் ரொம்ப நல்லவர் மேடம். நீங்கள் என்னை நன்றாக கவனிச்சு கொண்டீர்கள். என்னிடம் இவ்வளவுதான் இருக்கிறது மேடம். நான் உனக்காக தினமும் சாப்பாடு சமைத்து கொண்டு வர முடியும் என்றாள். அன்றுதான் எனக்கு புரிந்தது. இந்த உலகில் நாம் ஒரு நல்ல மனிதரிடம் நன்றாக நடந்து கொண்டால் அவர் நம்மிடம் அதைவிட அதிகமாக நடந்து கொள்வார் என்று. ஆனால் அவளிடம் எதுவும் இல்லை. அவள் ஒரு ஏழை. அவளுக்கு 4 குழந்தைகள். நானும் அவளுக்கு சுமையாக இருக்க விரும்பவில்லை. நான் அவளிடம் என் நிலைமை நல்லானால் நான் உன்னை வேலைக்கு அழைப்பேன், சம்பளமும் கொடுப்பேன் என்றேன். அங்கே அலுவலகத்தில் அவரது பணத்தை கொடுக்க அவர்கள் தயாராக இல்லை. அவர்கள் என் கணவரின் பணத்தை அபகரிக்க விரும்பினார்கள். இங்கே அவரது இரண்டாவது மனைவி என்னை மிகவும் துன்புறுத்தினாள். எனக்கு ஒரு நண்பர் இருந்தார். அவரிடம் கடன் வாங்கி எப்படியோ சாப்பாடு செலவு நடந்து கொண்டிருந்தது. இப்போது அதுவும் முடியப் போகிறது. நானும் மிகவும் கவலைப்பட்டேன். வேலைக்காரியையும் நிறுத்திவிட்டதால் வீடு மிகவும் அழுக்காக இருந்தது. எனக்கு வேறு வேலையும் இல்லை. நான் இன்று வீட்டை சுத்தம் செய்யலாம் என்று நினைத்து நான் ஸ்டோர் ரூமிற்கு சென்றேன். அங்கு சென்றதும் ஸ்டோர் ரூமிலிருந்து ஒரு சத்தம் கேட்டது. அப்போது எனக்கு என் கணவர் நினைவு வந்தது. அவர் ஏன் திரும்ப இங்கே சைகை காட்டினார் என்று யோசிக்க ஆரம்பித்தேன். திடீரென்று என் கால் வலிக்கு விழுந்தேன். என் கை சுவரில் பட்டது. இதனால் என் மணிக்கட்டில் காயம் ஏற்பட்டது. அங்கே இருந்த ஒரு ஓடு உடைந்தது. நான் அந்த பக்கமாக பார்த்தபோது என் காலில் இருந்த நிலமே பிளந்து விட்டது போலிருந்தது. என் கண்கள் என்ன பார்க்கின்றன என்று என்னால் நம்ப முடியவில்லை. இந்த சுவருக்கு பின்னால் ஒரு சிறு அறை இருந்தது. அதில் ஒரு லாக்கர் இருந்தது. நான் உள்ளே சென்றபோது என் கணவர் என் கண்கள் விரிந்தன. அதற்குள் நிறைய செல்வம், தங்கம், வெள்ளி மற்றும் இன்னும் என்னென்னவோ இருந்தது. நானும் புரிந்து கொண்டேன். அவர் இதையேதான் சைகை காட்டியிருந்தார். ஆனால் அவரால் சொல்ல முடியவில்லை. என் கணவரை பற்றி பரவியிருந்த செய்தி உண்மைதான். அவர் நிறைய லஞ்சம் வாங்குவார். ஒருவேளை இவை அனைத்தும் அந்த லஞ்ச பணம்தான். நான் அந்த பொருட்களையெல்லாம் அங்கிருந்து எடுத்துக்கொண்டேன். அந்த இடத்தையும் மூடி முன்பு இருந்தது போலவே செய்துவிட்டேன். அதனால் யாருக்கும் தெரியாது. அடுத்த நாள் நான் வேலைக்காரியை அழைத்து வீட்டில் எல்லா பொருட்களையும் பேக் செய்துவிடு. நான் இங்கிருந்து போகிறேன். மேலும் இந்த வீடு வாடகை வீடுதான் என்றேன். நானும் இதை சொல்வதில் இந்த செல்வத்தில் ஒரு பகுதியை கணவரின் இரண்டாவது மனைவிக்கு கொடுத்து விடலாம் என்று யோசித்தேன். ஆனால் வேலைக்காரி அந்த 2 குழந்தைகளும் அவளுடையது இல்லை. அவள் பொய் சொல்லியிருக்கிறாள். அந்த குழந்தைகள் வேறு யாருடையதோ? நேற்று ஒரு ஆள் வந்து அந்த குழந்தைகளை அழைத்து கொண்டு போனதை கண்டேன். ஒருவேளை உங்கள் கணவர் அவளை திருமணம் செய்திருக்கவே மாட்டார். அவர் பொய் சொல்லியிருக்கலாம்.
ஏனென்றால் அவள் இப்படி நாடகம் செய்து பணம் பறிப்பவள் என்று சொன்னாள். நானும் மௌனமாக அவள் பேச்சை கேட்டுக்கொண்டிருந்தேன். நான் வேலைக்காரிக்கு அவளது சம்பளத்தையும் சிறிது பணத்தையும் சேர்த்துக் கொடுத்தேன். ஒருவேளை எனக்கு அலுவலகத்திலிருந்து பணம் வந்துவிட்டது என்று அவள் நினைத்தாள். ஆனால் என் கணவர் அலுவலகத்தில் இருந்தவர்கள் பணத்தை அபகரித்துக் கொண்டார்கள். நான் அங்கிருந்து சென்றேன். சில பொருட்களை அவனிடம் கொடுத்தேன். கொஞ்சம் பொருட்களை என்னிடம் எடுத்துக்கொண்டு வேறு நகரத்திற்கு சென்றேன். அங்கே நான் வேலை செய்ய ஆரம்பித்தேன். இப்போது என்னிடம் வீடும் காரும் உள்ளது. என் கணவர் பேரில் ஒரு அனாதை ஆசிரமத்தை கட்டிக் கொண்டிருக்கிறேன். ஏனென்றால் இந்த பணம் அவருக்குரியது. அவர்தான் இதை சேமித்து வைத்திருந்தார். அவர் எனக்கு இந்த பணத்தை கொடுக்க விரும்பவில்லை போல. ஆனால் விதிக்கு இதுதான் விருப்பம் போல இந்த பணம் எனக்குத்தான் கிடைத்தது. நான் இந்த பணத்தை வைத்து ஒரு நல்ல காரியம் செய்ய விரும்பினேன். இவை அனைத்தும் கேட்க விசித்திரமாக இருக்கலாம். ஆனால் என் கணவர் என்னை விட 15 வயது மூத்தவர். அவர் இத்தனை வருடங்களில் இந்த பணத்தை சேமித்து வைத்திருந்தார். ஆனால் அதை அவரால் செலவு செய்ய முடியவில்லை. இதுதான் வாழ்க்கை. வாழ்க்கையில் பல ஏற்றத்தாழ்வுகள் இருக்கின்றன. ஆனால் என்னால் இப்போது யாரையும் நம்ப முடியவில்லை. அதனால் நான் 2வது திருமணம் செய்ய விரும்பவில்லை. நான் மேலும் படிக்க முடிவு செய்தேன். அதனால் நான் ஒரு நல்ல வேலைக்கு செல்ல முடியும். நான் என் கணவரை மகிழ்ச்சியுடன் நினைத்துக் கொள்கிறேன். அவரது ஆத்மாவுக்காக கடவுளிடம் பிரார்த்தனை செய்கிறேன். என்றால் அவர் எப்படி இருந்தாலும் என் கணவர். நண்பர்களே, உங்களிடம் எவ்வளவு பணம் இருந்தாலும் அது ஒரு நாள் முடிஞ்சுவிடும். அதனால எப்பொழுதும் சந்தோஷத்தை மட்டும் தான் நினைச்சிருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இது போன்ற சுவாரஸ்யமா ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா உங்களுடைய கருத்துக்களை கீழே இருக்கிற கமெண்ட் செக்ஷன்ல கண்டிப்பா சொல்லுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.